जीवन के सहारे प्यारे प्रभु मेरे मन के मीत तुम्ही हो। जीवन के सहारे प्यारे प्रभु मेरे मन के मीत तुम्ही हो। श्वास तुम्ही हो, प्राण तुम्ही हो, श्वास तुम्ही हो, प्राण तुम्ही हो, धड़कन तुम्ही हो, तुम्ही हो। जीवन के सहारे प्यारे प्रभु मेरे मन के मीत तुम्ही हो। जिससे कभी भी कोई न पूछे अपना तुमने बनाया। तेरी यादों में सुख अनुपम हर पल हमने पाया। दिन रात तू ही गीत होठों पे, दिन रात तू ही गीत होठों पे, बोल तुम्ही हो, तुम्ही हो। जीवन के सहारे प्यारे प्रभु मेरे मन के मीत तुम्ही हो। उंगली पकड़ के राहों में तेरी हमको चलना सिखाया। भूले हुए हैं तन के नाते जब से तुमको पाया। तेरे आँखों के नूर है हम, तेरे आँखों के नूर है हम, मेरे दिल के दिल हो। जीवन के सहारे प्यारे प्रभु मेरे मन के मीत तुम्ही हो। जीवन के सहारे प्यारे प्रभु मेरे मन के मीत तुम्ही हो। श्वास तुम्ही हो, प्राण तुम्ही हो, श्वास तुम्ही हो, प्राण तुम्ही हो, धड़कन तुम्ही हो, तुम्ही हो। जीवन के सहारे प्यारे प्रभु मेरे मन के मीत तुम्ही हो। जीवन के सहारे प्यारे प्रभु मेरे मन के मीत
तुम्ही हो। जो हो गया समर्पण ईश्वर की राह पर, जो हो गया समर्पण ईश्वर की राह पर, ईश्वर भी करता अर्पण सब उसकी चाह पर, सब उसकी चाह पर, जो हो गया समर्पण ईश्वर की राह पर। मन वाणी कर्म से जो सुख सभी को देते, मन वाणी कर्म से जो सुख सभी को देते, सबके दिलों की भर भर वो तो दुआएं लेते, वो तो दुआएं लेते। कुर्बान जिनका जीवन दुखियों की आह पर, जो हो गया समर्पण ईश्वर की राह पर। एक आसरा भरोसा, एक आश बल जिसे, एक आसरा भरोसा, एक आश बल जिसे। ओम शांति शांति, ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा।
से न्यारे परमात्मा को प्यारे दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 13/12/2025. பாப்தாதா மதுபன் காலை முரளி. முரளி என்ற மிகப்பெரிய ஒரு சாப்பாடு பாபா நமக்கு விதமான வெரைட்டிஸோடு கொடுக்குறார். நமக்குள்ள முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் சக்தியையும் தெய்வீக புத்தியையும் தெளிவையும் நமக்கு ஏற்படுத்தக்கூடியது பாபாவுடைய முரளி மட்டும்தான். ஏன்னா பாபாவுக்கு மகிமை என்ன பாடுறோம்? அவரோட முதல் முக்கியமான ஒரு குணம் அப்படின்னா பாபாவுக்கு எதை சொல்லலாம்? ஆத்மாவனுடைய முதல் குணம் எது? பாபாவுடைய முதல் முக்கிய குணம் எது? சத்தியம். பாபா எப்பேற்பட்டவர்? சத்தியம், சிவம், சுந்தரம். ஆத்மாவும் எப்பேற்பட்டது? சத்து, சித்து, அனந்த சொரூபம் கொண்டது ஆத்மா. ஆக ஆத்மா தன்னுடைய சத்திய சொரூபத்தை மறந்து தேகம் தன்னை நினைத்ததுனால தான் எல்லா விதமான பின்னேற்றமும் ஆத்மாவில் ஏற்பட்டு விட்டது. சத்திய சொரூபத்தில் நிலைத்திருக்கும்போது சத்தியமாக இருக்கக்கூடிய பாபா மேல ஆத்மாவுக்கு அன்பு ஏற்படுது. அவரோட சம்பந்தம் வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுகிறது. அவரை தான் நினைக்கணும், அவர் சொல்கிற வழிப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணமானது இயல்பானதாக மாறிவிடும். அதுக்காக தான் பாபா நமக்கு அடிக்கடி என்ன ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாரு? எப்போ இந்த வகுப்புக்கு வருகின்றீர்களோ அப்போது இந்த வகுப்பில் நீங்கள் நான் ஆத்மா அப்படிங்கிற உணர்வோடு ஆத்ம அபிமானி ஆயிட்டு அமருங்கள். ஏன்னா அப்போ தான் பாபா பேசுகிறது புரியும், பிடிக்கும், தாரணையில் வரும். எல்லாமே நமக்குள்ளே அப்படியே ஆத்மா அந்த மஜான்னு சொல்வார்ல பாபா ஹிந்தியில், அந்த ஆனந்தத்தை அனுபவம் பண்ண முடியும். ஆத்மா அபிமானி ஆயிட்டு அமர்ந்திருக்கிறீர்களா? बाबा சொல்கிறாங்க, मीठे बच्चे तुम्हारी ईश्वरीय मिशन है, तुम सबको ईश्वर का बनाकर उन्हें बेहद का वर्षा दिलाते हो. இனிமையான குழந்தைகளே, இது ஈஸ்வரிய மிஷனாகும், இயக்கமாகும். நீங்கள் அனைவரையுமே ஈஸ்வரனுடையவராக ஆக்கி அவர்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை அடையச் செய்கின்றீர்கள். கேள்வி கேட்குறாங்க பாபா, कर्म इंद्रियों की चंचलता समाप्त कब होगी? கர்ம இந்திரியத்தினுடைய சஞ்சலத்தன்மையானது எப்பொழுது முடிவடையும்? கண்ணு சொல்கிறத கேட்க மாட்டேங்குது, காது சொல்கிறத கேட்க மாட்டேங்குது. அந்த 5 கர்ம இந்திரியங்களும் அவங்க இஷ்டப்படி இருந்தாங்கன்னா, கட்டுப்பாடு இல்லை என்றால், கர்ம இந்திரியத்தினுடைய கட்டுப்பாடு இல்லை என்றால் அதுக்கு பேர் தான் என்ன? சஞ்சலம். பதில் சொல்கிறாங்க பாபா, जब तुम्हारी स्थिति सिल्वर एज तक पहुँचेगी, अर्थात जब आत्मा त्रेता की सतो स्टेज तक पहुँच जाएगी तो कर्म इंद्रियों की चंचलता बंद हो जाएगी. எப்பொழுது நம்முடைய மனோநிலையானது சில்வர் ஏஜ் வரை வந்து விடுகிறதோ, அதாவது ஆத்மாவானது திரேதாயுத்தனுடைய சத்தோ நிலைக்கு
வந்து அடைந்து விடுகிறதோ அப்பொழுது கர்ம இந்திரியத்தினுடைய சஞ்சலத்தன்மை முடிவு பெற்றுவிடும். சில்வர் ஏஜ் வரைக்கும் வரணும். அது அந்த ஸ்டேஜை அவ்வளோ வந்துட்டாலே கர்ம இந்திரியத்தினுடைய சஞ்சலத்தன்மை முடிஞ்சிடும். அதுக்கு மேலே ஸ்டேஜ் என்ன இருக்குது? சத்து பிரதான ஸ்டேஜ், கோல்டன் ஸ்தித்தி. அபி துமாரி ரிட்டர்ன் ஜேர்னி ஹே. இப்பொழுது வீடு திரும்ப வேண்டிய நேரமாகும். இது ரிட்டர்ன் ஜேர்னி. இஸ்லி கர்ம இந்திரிக்கு வஷ்மே ரக்கனா. எனவே கர்ம இந்திரியங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். कोई भी छिपाकर ऐसा कर्म नहीं करना जो ஆத்மா பத்தித் பன் जाए. ஆத்மா பத்திதமாகுவது போல எந்த விதமான காரியத்தை நீங்கள் மறைத்து செய்ய வேண்டாம். தப்பு செய்யாதீங்க. தப்பு செய்கிறவங்க மறைச்சு செய்வாங்க. अविनाशी सर्जन तुम्हें जो परकेज बता रहे हैं उस पर चलती रहो. அழிவற்ற மருத்துவர் உங்களுக்கு என்ன ஒரு பத்தியத்தை கூறிக்கொண்டிருக்கிறார், அதன்படி நடந்து கொண்டே இருங்கள். டாக்டர் சொல்லக்கூடிய உணவினுடைய பத்தியமாக இருக்கலாம், வாழ்க்கையினுடைய நடைமுறையினுடைய பத்தியமாக இருக்கலாம். அதெல்லாம் கடைப்பிடிச்சாதான் வியாதி குணமாகும் இல்லையா? அதே போல தான் ஆத்மாவில் பல ஜென்மத்தினுடைய வியாதி இருக்கிறது. அவற்றை சரி பண்ணுறதுக்கு இந்த சர்ஜன் என்ன பத்தியத்தை கோரிக்கொண்டிருக்கிறாரோ அவற்றின்படி நடந்து கொண்டே இருங்கள். பாடல் என்றைக்கு முக்குடா தேக்கலே பிராணி, உன்னுடைய முகத்தை நீயே பார் மனிதா அப்படின்னு பாட்டோட முதலடி. ஓம் சாந்தி. रूहानी बच्चों पर रूहानी बाप समझा रहे हैं. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கிறார். न सिर्फ तुम बच्चों को जो भी रूहानी बच्चे प्रजापिता ब्रह्म मुख वंशावली हैं वो जानते हैं. யாரெல்லாம் ஆன்மீக குழந்தைகளாக, அதாவது பிரஜாபிதா பிரம்மா வாய் மூலமாக ஜென்மம் எடுக்கப்பட்டவர்களோ அவர்கள்தான் அறிந்திருக்கிறார்கள். என்ன அறிந்திருக்கிறார்கள்? அவர்கள்தான் பிராமணர்கள். அவர்களுக்குத்தான், அதாவது பிராமணர்களுக்குத்தான் பாபா புரிய வைக்கிறார். பேலே தும் சூத்ரத்தை ஃபிர் ஆக்கர் பிராமன் பனையோ. இதற்கு முன்னால் நீங்கள் சூத்ரர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது பிராமணனாக ஆகியிருக்கிறீங்க. பாப்னே வர்ணோ கா பி ஹிசாப் சம்ஜாயா ஹே. பாபா வர்ணங்களுடைய கணக்கையும் புரிய வைத்திருக்கிறார். உலகத்தினருக்கோ இந்த வர்ணங்களை பற்றி தெரியாது, பாடம் மட்டும்தான் செய்திருக்கிறார்கள். अभी तुम ब्राह्मण वर्ण की हो फिर देवता वर्ण के बनेंगे. இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் பிராமண வர்ணத்தை உடையவராக ஆகிவிட்டீர்கள், அடுத்து தேவதா வர்ணத்தை உடையவராக ஆகுவீர்கள். பிராமண வர்ணத்துக்கு வந்தாலே அடுத்து அவர்களுடைய வர்ணம் தேவதா, அவர்களுடைய பிறப்பனாயிடும் தேவதா பிறப்பாக ஆகிவிடும். விசார் கரோ ये बात राइट है. இப்படி பாபா கூறி இருக்கிறார் என்பதை பற்றி சிந்தனை பண்ணி பாருங்கள். இந்த விஷயம் சரியானதா? ஜட்ஜ் யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்களே தீர்மானம் பண்ணுங்க. உங்களுக்கு யாரும் தீர்மானமெல்லாம் கொடுக்க வேண்டாம். பாபா சொன்னதை கேளுங்க, அது சரியா அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க. हमारी बात सुनो और बेंट करो. பாபா சொல்கிறாங்க, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கேளுங்க, அடுத்து அதை ஒப்பிட்டு பாருங்க. சாஸ்திரங்கள் ஜென்ம ஜென்மங்களாக கேட்டு வந்து விட்டீர்கள். और जो ज्ञान सागर बाप समझाते हैं, இப்போ ஞானக்கடல் பாபா புரிய வைக்கிறார். சாஸ்திரமானது மனிதர்களால் சொல்லப்பட்டது, எழுதப்பட்டது. ஞானமானது இங்கே சுயம் பகவானை அளிக்கக்கூடியது. அப்போ ஞானக்கடல் பாபா என்ன புரிய வைத்து கொண்டிருக்கின்றாரோ அது சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட விஷயங்களோடு ஒப்பிட்டு பாருங்கள், சரியானது எது என்று. பிராமன் தர்மம் அத்வா குல் பில்குல் புலி ஹுய் ஹே. பிராமண தர்மத்தை, அதாவது இந்த குலத்தை முற்றிலுமே மறந்து போயிருக்கிறார்கள். तुम्हारे पास विराट रूप का चित्र राइट बना हुआ है. உங்களிடமோ விராட் ரூப சித்திரமானது இருக்கின்றது, அது மிகவும் சரியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இஸ் பர் சம்ஜாயா ஜாத்தா ஹே. இந்த விராட் ரூபத்தை பற்றியும் புரிய வைக்கப்படுகிறது. बाकी इतनी भुजा वाले चित्र जो बनाए हैं और देवी को हथियार आदि बैठ दिए हैं वो सब है रंग. மற்றபடி தேவிகளுக்கு நிறைய புஜங்கள் கொண்ட சிலைகளை காட்டுகிறார்கள், உருவாக்கி இருக்கிறார்கள்.
தேவிகளுடைய அந்த புஜங்களில் அநேக அஸ்திர சஸ்திரங்களையும் கொடுத்துள்ளார்கள். அப்படி தேவதைகள் பல புஜங்களோடும் பல அஸ்திர சஸ்திரங்களை கையில் ஏந்தி கொண்டு அவர்கள் தெய்வீகமான வாழ்க்கையை வாழவில்லை. அப்படி காட்டப்பட்டிருக்கிறது தவறாகும். அவங்க தேவதையே ஆகுவதற்கு 8 சக்திகளை பயன்படுத்தினாங்க. அது மட்டும் 8 சக்தி மட்டும் இல்லை, ஞானத்தினுடைய அஸ்திர சஸ்திரத்தை பயன்படுத்தி சூதரனை வென்று தேவதைகளாக ஆனார்கள் என்பதால் தேவதைகளுக்கு புஜங்களும் தேவதைகளுடைய புஜங்களில் அஸ்திர சஸ்திரங்களும் காட்டப்பட்டிருக்கிறது. மற்றபடி அவங்க தேவதையாக வாழும்போது அப்படி இல்லை. ये भक्ति मार्ग की चित्र है. இது பக்தி மார்க்கத்தினுடைய சித்திரமாகும். इन आंखों से सब देखते हैं परंतु समझते नहीं है. கண்களால் எல்லாமே பார்க்குறாங்க, ஆனால் இது என்ன என்பது யாரும் புரிந்து கொள்ளவில்லை. யாரை பற்றிய ஆக்கியூபேஷனும் தெரியாது. பாபா இன்க்ளூடிங் அவரையும் சேர்த்து தான் சொல்கிறார். என்னை பற்றியும் தெரியாது, நான் என்ன செய்கிறேன், நான் யார் தெரியாது. இந்த தேவி தேவதைகள் யார், எங்கே இருந்தாங்க, எங்கே வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்க, இவர்களை பற்றியும் தெரியாது. अभी तो बच्चों को अपनी आत्मा का पता पड़ा है. ஆனால் குழந்தைகளாய் உங்களுக்கோ உங்களுடைய ஆத்மாவை பற்றியே தெரிந்து விட்டது. और 84 जन्मों का भी मालूम पड़ा है. 84 ஜன்மங்களை பற்றியும் நாம் அறிந்திருக்கின்றோம். जैसे बाप तो बच्चों को समझाते हैं तुमको फिर और कुछ समझाना है. எப்படி பாபா நம் ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார், அதே போல நாம் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். शिव बाबा की सबके पास नहीं जाएंगे. நாம் தான் மற்றவங்களுக்கு போய் புரிய வைக்கணும். शिव बाबा எல்லா பக்கமெல்லாம் போக மாட்டார். ஜரூர் பாப் கி மதத் கா சாயேனா. அப்போ பாபா என்ன கேட்குறாரு, எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறவங்க வேணும் இல்லையா, என்னை பற்றி புரிய வைப்பதற்கு எனக்கு நீங்கள் என்ன ஆகணும், உதவியாளராக ஆக வேண்டும் அல்லவா. இஸ்லியே துமாரி ஈஸ்வரிய மிஷன் ஹே. எனவே தான் உங்களுடையது இது ஈஸ்வரிய மிஷன் ஆகும். அப்படின்னா அர்த்தம் என்ன, எல்லோருமே நம்ம என்ன பண்ணணும், தன்னுடைய ஆக்கக்கூடாது, தன்னோட ஈர்ப்பில் தன்மேலே ஒரு அஃபெக்ஷனை ஏற்படுத்தக்கூடாது. நம்முடைய வேலை என்ன, எல்லா ஆத்மாக்களுக்கும் பாபா அறிமுகத்தை கொடுத்து பாபாட்ட கொண்டு போய் சேர்த்தணும். அவங்க பாபாட்டையே இருந்தாங்கன்னா, பாபா சம்பந்தத்தில் கனெக்ஷனில் இருந்தாங்கன்னா சிரேஷ்ட நிலையை அடைஞ்சிட்டே இருப்பாங்க, உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டே இருப்பாங்க. அதனால தான் இதுக்கு பேர் என்ன, ஈஸ்வரிய மிஷன். அனைவரையுமே ஈஸ்வரனுடைய குழந்தையாக ஆக்குவது. சம்ஜாத்தி ஹோ वो हम आत्मा का बेहद का बाप है. நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவர் எல்லையற்ற தந்தையாக இருக்கிறார் என்று நாம் புரிய வைக்கின்றோம். அவரிடமிருந்து தான் எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கும். जैसे लौकिक बाप को याद किया जाता है उनसे भी जास्ती परलौकिक बाप को याद करना पड़े. எப்படி லௌகீக தந்தையை நீங்கள் நினைக்கிறீங்க, அவரை நினைக்கிறத விட அதிகமாக நீங்கள் பரலோகீக தந்தையை தான் நினைவு செய்ய வேண்டும். ஏன்னா பலன் எதில் இருக்குது, லௌகிக்கப்பா நினச்சா அல்பகால ஆஸ்தி, அல்பகால சந்தோஷம்தான் கிடைக்கும். பரலோகீக தந்தையை அதிகமாக நினைத்தா பல மடங்கு நமக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கும். லௌகிக தந்தை கூட அல்ப காலத்துக்கான சுகத்தை கொடுக்குறார். அப்போ எல்லையற்ற பரலோகிக்க தந்தை என்ன செய்வார், எல்லையற்ற சுகத்தை கொடுக்குறார். டிஃப்ரெண்ட் பாருங்கள். அப்போ அவரை காட்டிலும் இவரை நீங்கள் அதிகமாக நினைக்க வேண்டும். இப்போ ஆத்மாக்களாகிய நமக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. அபி தும் ஜான்தியோ, என்ன ஞானம் கிடைத்திருக்கிறது, நிறைய ஞானம் இருக்குது. இன்றைக்கி என்ன ஞானம் கிடைத்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். நாம் அனைவருக்குமே 3 தந்தையர்கள் இருக்கின்றார்கள். லௌகிக்க தந்தை, பரலோகிக்க தந்தை, அலௌகிக்க தந்தை. எல்லையற்ற தந்தை அலௌகிக்க தந்தை மூலமாக நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார். இஸ் பாப்கு கோய் பி ஜான்டே नहीं है. இந்த தந்தையை பற்றி யாரும் அறியவில்லை. பிரம்மா கி பயோகிராஃபி கா கிஸ்கோ பத்தா नहीं है. அது பிரம்மா பற்றி வரலாறு யாருக்குமே தெரியாது. சிவபாபாவுக்காவது கோயில் இருக்குது, பூஜை இருக்குது, நாமங்கள் இருக்குது, அப்படி அவரை பற்றி சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஆனால் பிரம்மா பற்றி வரலாறே யாருக்கும் தெரியாது. அவருடைய கர்த்தவியம் என்ன, அதையும் அறிந்திருக்க வேண்டும் அல்லவா.
शिव की कृष्ण की महिमा गाते हैं. சிவனுடைய மகிமை ஸ்ரீ கிருஷ்ணனுடைய மகிமையை பாடுகிறார்கள். மற்றபடி பிரம்மாவுக்கு மகிமை எங்கே பாடப்பட்டிருக்கு? நிராகார் பாப்க்கு ஜரூர் முக்கு தோ சாயே ना. நிராகார பாபாவுக்கு அவசியம் அவர் ஞானத்தை கூறுவதற்கு அவருக்குன்னு ஒரு வாய் வேணும் இல்லையா? ஜிஸ்ஸே அமிர்த தே, அவருக்குன்னு ஒரு வாய் கிடைச்சிருச்சுன்னா அது மூலமாக அவர் என்ன பண்ணுவார்? நமக்கு அமிர்தத்தை கொடுப்பார். பக்தி மார்க்கத்தில் பாபாவை யாரும் யதார்த்தமாக நினைக்க முடியறது இல்லை. अभी तुम जानती हो समझती हो शिव बाबा के रथ हैं. இப்போ குழந்தைகள் நம்ம தெரிஞ்சிட்ருக்கிறோம், புரிஞ்சிட்ருக்கிறோம். பிரம்மா शिव பாபாவுடைய ரதமாக இருக்கிறார். ரத்துக்கு பி ஷிங்கார் கர்த்தே ஹேன்னா, ரதத்துக்கும் ஷிங்காரம் செய்யப்படுகிறது அல்லவா? ஜெய்சே முகமது கி கோடி को भी सजाते हैं. உதாரணம் சொல்லார் பாபா. முகமதுக்குன்னு ஒரு குதிரை இருக்கும், அவருடைய குதிரை என்ன பண்ணுறாங்க? அழகாக அலங்காரம் செய்கிறாங்க. ஆனால் பிரம்மா பாபாவுக்கு என்ன அலங்காரம் செய்கிறது? பிரம்மா பாபா தான் யார்? சிவ பாபாவுடைய ரதம். ஆனால் பிரம்மா பாபா எப்படி இருக்கார்? சிம்பிளாக இருக்கார். குழந்தைகளாகி நீங்கள் எவ்வளோ நல்ல மனிதர்களுக்கு புரிய வைக்கிறீங்க. அன்பாக சொல்கிறீங்க, ஒரு உற்சாகத்தோடு சொல்கிறீங்க, நம்பிக்கையோடு சொல்கிறீங்க. तुम सभी की बड़ाई करती हो, बोलती तुम ये देवता थे. நீங்கள் எல்லாரை பற்றி மகிமை பாடுறீங்க. இதுவும் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் தேவதையாக இருந்தீங்க, 84 ஜென்மத்தை அனுபவித்து தமோ பிரதானம் ஆகிவிட்டீர்கள் என்று கூறுகின்றீர்கள். இப்போ மீண்டும் சத்தோ பிரதானம் ஆக வேண்டும். சத்தோ பிரதானம் ஆக வேண்டும் என்றால் அதற்கு யோகா வேணும். யோகா இல்லாமல் சத்தோ பிரதானம் ஆக முடியாது. பரந்து बड़ा मुश्किल कोई समझते हैं. இதான் விஷயமே. மீண்டும் தேவதை ஆகிறதுக்கு இதான் விஷயமே. சத்தோ பிரதன் ஆகிறதுக்கு யோகா வேணும். ஆனால் இதுதான் முக்கிய விஷயம். ஆனால் இதையே கஷ்டப்பட்டு தான் புரிந்து கொள்கிறார்கள். சமஜ் ஜாயத்து குஷி கா பாரா சடே. புரிந்து கொண்டு விட்டார்கள் என்றால் என்னாகும்? சந்தோஷமெல்லாம் அதிகரிக்கும். समझाने वालों को और ही पारा चढ़ जाए. புரிஞ்சிட்டவங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுதுன்னா புரிய வைத்தவர்களுக்கும் அதிக மகிழ்ச்சி என்பது ஏற்பட்டுவிடும். बेहद का बाप का परिचय देना कोई कम बात है क्या? எல்லையற்ற பாபா பற்றி அறிமுகத்தை கொடுக்கறது என்ன சாதாரணப்பட்ட விஷயமா? எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ நஷா வேணும். பாபா அறிமுகத்திற்கு கொடுக்குறோன்னா ஃபஸ்ட்டு என்ன வேணும் நமக்கு? நஷா. பகவானை பற்றி அறிமுகம் கொடுக்க போகிறேன் நான். இந்த ஆத்மா பாபாவோட குழந்தை அப்படிங்கிற பாவனை, அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம கொண்டு வந்துட்டு புரிய வைக்கும். நம்பர் 1 புண்ணிய கர்மா எது? பாபாவுடைய அறிமுகத்தை பிறருக்கு கொடுப்பது. அதனால தான் கேட்குறார் பாபா, எல்லையற்ற பாபாவோட அறிமுகத்தை கொடுப்பது என்பது என்ன சாதாரணப்பட்ட விஷயமா? பெரிய விஷயம். ஆனால் பாபா நம்ம கூட இருந்து என்ன பண்ணுறாரு? இந்த காரியத்தை செய்பவர், செய்விக்கக்கூடியவராகி நம் மூலமாக அந்த அறிமுகத்தை கொடுத்துறார். நேற்று கூட சொன்னார் இல்லையா பாபா, நான் எப்போதுமே இந்த ரதத்திலே இருப்பேனா? அப்படி குழந்தைகளுக்கு கேள்வி வருது. பாபா என்ன சொல்ல, நான் வருவேன் போவேன், எந்த குழந்தை மூலமாக யாருக்கு நன்மை செய்யணுமோ அந்த குழந்தை மூலமாக போயிட்டு நான் நன்மை செய்ய வைக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் நான் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. कहती है कैसे हो सकता? बेहद का बाप की जीवन कहानी सुनाते हैं. எல்லையற்ற பாபாவுடைய வாழ்க்கை கதை கூறுகிறோம். अब बाप कहते हैं बच्चे पावन बनो. இப்பொழுது பாபா கூறுகிறார், குழந்தைகளே தூய்மையானவராக ஆகுங்கள். நீங்கள் பத்தித்த பாவனனே வாங்க அப்படின்னு அழைத்தீர்கள் அல்லவா? கீதையிலையும் கூட மன்மனாபவ என்ற வார்த்தை இருக்கிறது. ஆனால் அதை பற்றி யாருமே புரிய வைக்க முடியாது. அதனுடைய புரிதல் யாரிடத்திலும் இல்லை. பாபா ஆத்மா का ज्ञान भी कितना क्लियर समझाते हैं. பாபா நமக்கு ஆத்மா பற்றி ஞானத்தை கூட எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கிறார். அவர் புரிய வைக்கக்கூடிய விஷயம் எந்த சாஸ்திரத்திலும் சொல்லப்படவில்லை. बल्कि ஆத்மா பிந்தி है, ब्रिकुटी के बीच स्टार है. சொல்லலாம் ஆத்மா புள்ளியாக இருக்குது, பூர்வ மத்தியில் நட்சத்திரம் போல இருக்குது, இந்த அளவுக்கு சொல்லலாம். ஆனால் பாபா சொல்கிறது போல யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா பாபா தான் சொல்ல முடியும். காரணம் என்ன?
என்னென்ன ஆத்மாக்கள் எல்லாருமே பாபாவோட குழந்தை. ஒரு அம்மா அப்பா தன்னோட குழந்தைய பற்றி அம்மா அப்பா தான் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லலாம், சொல்லுவாங்க. ஆனால் ஒரு குழந்தை பற்றிய அறிமுகத்தை அம்மா அப்பா மட்டும்தான் சொல்ல முடியும், வேறு யாரும் சொல்ல முடியாது. அதே போல தான் ஆத்மா பற்றிய அறிமுகத்தை பாபா தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. பாபா சொல்றார், புர்குட்டி நடுவில் நட்சத்திரம் மாதிரி ஆத்மா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை பற்றி யதார்த்தமாக யாருடைய புத்தியிலையும் இல்லை. அப்போ ஆத்மாவை பற்றியும் அறிந்திருக்க வேண்டும் அல்லவா? கலியுகத்தில் எல்லாமே அன்ரைட்டியஸாக இருக்குது, சரியில்லை. சத்தியத்தில் எல்லாமே சரியாக இருக்கிறது. भक्ति मार्ग में मनुष्य समझते हैं ये सब ईश्वर से मिलने के रास्ते हैं. பக்தி மார்க்கத்தில் பக்தி செய்யக்கூடியவர்கள் என்ன நினச்சிட்டு பக்தி செய்கிறாங்க? இது எல்லாமே நம்ம செய்தோம் என்றால் ஈஸ்வரனை அடைந்து விடலாம். ஈஸ்வரனை அடைவதற்கான வழிமுறைகள் அப்படின்னு நினச்சிட்டு பக்தி செய்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு பக்தியினுடைய ஒரு முயற்சி மூலமாக பகவானை அடைய முடியாது. ஆனால் செஞ்ச பக்திக்கான பலனை பாபா என்ன கொடுக்குறார்? ஞானம். எனவே இங்கு வரக்கூடியவர்களுக்கு முதலில் ஃபார்ம் கொடுக்கப்பட்டு அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி வாங்கணும். நீங்கள் இங்கே ஏன் வந்திருக்கிறீங்க அப்படின்னு அதில் ஒரு கேள்வி இருக்கும், அதை ஃபில்லப் பண்ணணும். பூச்தியோ ஆத்மா கா பாப் கौन है? வரக்கூடியவர்களிடம் நீங்கள் கேட்கலாம், ஆத்மாவினுடைய தந்தை யார்? सर्वव्यापी कहने से तो कोई अर्थ नहीं निकलता है. பகவான் சர்வவியாபியாக இருக்கிறார் என்று கூறினால் அதில் அர்த்தமே வருவதில்லை. அனைவருக்கும் அப்பா யார்? இதுதான் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். अपनी अपनी घर में भी तुम समझा सकती हो. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த ஞானத்தை புரிய வைக்க முடியும். एक दो मुख्य चित्र सीढ़ी त्रिमूर्ति जाड़ ये बहुत ज़रूरी है. ஞானம் கூறுவதற்கு ஒரு சில முக்கிய சித்திரங்களே போதுமானது. முக்கியமான சித்திரங்கள் எது? ஏனிப்படி, திருமூர்த்தி, கற்பவருஷம், இதெல்லாமே புரிய வைப்பதற்கு அவசியமான சித்திரங்கள். ஜாடு சி சப் தரம் அலை சம சக்தே ஹே. கற்பவருஷம் படத்தில் அதில் எல்லா தர்மத்தை பற்றி காட்டப்பட்டிருக்கு. அதனால் எல்லா தர்மத்தினர்களுக்கு இதை நீங்கள் புரிய வைக்கலாம். நம்முடைய தர்மம் எப்போ ஆரம்பமாயிருக்குங்கிறது அவர்களுக்கு தெரிய வரும். ஜோ ஆத்தி ஹி பீச்சே ஓ தோ சொர்க்கமே ஜான சக்கே. யார் இந்த சிருஷ்டியில் ரொம்ப கடைசியில் வராங்க, துவாபர யுகத்தில் வராங்க, தர்ம ஆத்மாக்களெல்லாம் வராங்கன்னா அவர்களெல்லாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. பாக்கி சாந்தி தாம் ஜா சக்கேங்க. மற்றபடி எல்லா ஆத்மாக்களும் எங்கே போகலாம்? சாந்தி தாம வீட்டுக்கு போகலாம், பரந்தாம வீட்டுக்கு போகலாம். ஆனால் சொர்க்கத்துக்கு போக முடியாது. கற்பவருஷ படத்து மூலமாக சில விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணலாம், தெளிவாக புரிய வைக்கலாம். जो जो धर्म पीछे आए हैं उनकी आत्मा जरूर ऊपर में जाए विराजमान होगी. எந்தெந்த தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் ரொம்ப பின்னால் வராங்க, துவாபரத்தில் வராங்க, கலியுக ஆரம்பத்தில் வராங்க அப்படின்னா அவங்க எல்லாம் மறுபடியும் இந்த உலகத்திலிருந்து இங்கே வந்துட்டு மீண்டும் பரந்தாம வீட்டில் எந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்தாங்களோ அதே இடத்துல அவர்களுடைய இடம் அது, அதே இடத்துல போய் அவர்கள் அமர்ந்து கொள்வார்கள். ஆத்மா சொல்கிறார் பாபா, तुम्हारी बुद्धि में सारा फाउंडेशन लगाया जाता है. உங்களுடைய புத்திக்கு எல்லா விதமான ஃபவுண்டேஷன் போடப்படுகிறது. பாப் கேते हैं, பாபா கூறுகிறார், ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தினுடைய நாற்று நடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜாட் கி பத்தி பி தும்கு பனானே. விருட்சத்தினுடைய இலைகளையும் நாம் உருவாக்க வேண்டும். இலையில்லாமல் விருட்சம் இல்லை. इसलिए பாபா புருஷார்த்த கராத்தே रहते हैं. எனவேதான் பாபா நம் மூலமாக முயற்சி செய்ய வைத்து கொண்டே இருக்கிறார். எதற்காக? தனக்கு சமான் ஆக்குவதற்காக. தனக்கு சமான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் எப்படி பாபாவோட குழந்தையானோமோ அதே மாதிரி பிறர் என்ன பண்ணணும், பாபாவுடைய குழந்தையாக ஆக்க வேண்டும். பாபாட்ட கொண்டு போய் சேர்த்துடணும். அவ்வளோதான் நம்முடைய வேலை. ஒரு தர்ம வாலோக்கு பத்தே நெய் பனானே படுத்தே हैं. மற்ற தர்மத்தைச் சேர்ந்தவர்கள் இலைகளெல்லாம் உருவாக்க வேண்டிய அவசியம் இருப்பதில்லை.
மற்ற மற்ற தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள்லாம் மேலேருந்து வராங்க. फिर पते पीछे ऊपर से आते जाते हैं. फिर झाड़ की वृत्ति हो. அடுத்து அந்த தர்மம் என்ன ஆகிறது, மேலேருந்து ஆத்மாக்கள் வராங்க. அப்படி அந்த தர்மமானது கொஞ்சம் கொஞ்சமாக உறுத்தி அடைகிறது. பாபா சொல்கிறாங்க, ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனையை கொண்டிருக்கிறது. இந்த ஸ்தாபனைக்கு சண்டை போன்ற விஷயங்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ என்ன விஷயம் தேவைப்படுகிறது? நாம் அனைவரும் பாபாவை நினைக்க வேண்டும், பிறரை நினைக்க வைக்க வேண்டும். तुम सबको कहती हो और जो भी रचना है उनको छोड़ो. நாம் அனைவருக்கும் கூறுவது என்ன? இதெல்லாம் படைக்கப்பட்ட விஷயங்களாக இருக்குது, அவற்றையெல்லாம் விட்டுவிடுங்கள். ஏன்னா படைப்பு மூலமாக ஆஸ்தி என்பது கிடைக்க முடியாது. படைப்பாளராக இருக்கக்கூடிய பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ஒரு கிஸ்கி யாதுன்னு ஆகி வேறு யாருடைய நினைவும் நமக்கு வரக்கூடாது. बाप का बनकर ज्ञान में आकर फिर कोई भी ऐसा काम करते हैं तो उसका बोझ सिर पर बहुत चढ़ता है. பாபாவுடைய குழந்தையாயிட்டு ஞானத்தை பெற்றுக்கொண்டு அது ஏதாவது கெட்ட கர்மா செய்தார்கள் என்றால் அதனுடைய பாவ சுமையானது தலை மீது ஏறுகிறது. பாபா தூய்மையாக்குவதற்காக வந்திருக்கிறார். தூய்மை ஆக வேண்டிய நேரம் மீது, பாவத்தை எல்லாம் அழிப்பதற்கான நேரம் மீது, அதற்கான வழி விதி பாபா கொடுக்கிறார். அதே மீறி பதித்த நிலை அடையிறது போல ஏதாவது காரியம் செய்துவிட்டால் பாபாவுக்கும் நிந்தனை ஏற்படும். நல்ல பாபா என்ன சொல்றார்? நீங்கள் பதித்த நிலை அடைவது போல எந்த ஒரு செயலையும் செய்யாதீர்கள். நஷ்டம் அடையிறது போல எந்த ஒரு காரியமும் செய்யாதீர்கள். ऐसा कर्म नहीं करो विक्रम जास्ती हो जाए. உங்களுடைய பாவ கர்மா, நீங்கள் செய்யக்கூடிய கர்மா மூலம் பாவ கர்மா அதிகமாகிறது போல எந்த கர்மாவும் செய்யாதீர்கள். கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். மருந்து மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னா அதில் நிறைய பத்தியம் கடைப்பிடிக்கப்படுகிறது அல்லவா? டாக்டர் கஹி கட்டாயி ஆதினி கானா மான்னா சாயின்னா டாக்டர் சொல்கிறாங்க, இந்த புளிப்பெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது இந்த உணவில், உங்களுடைய வியாதி சரியாகணும்னா மருந்து கொடுப்பாங்க, அதே நேரத்தில் உணவில் ஒரு பத்தியத்தையும் கொடுப்பாங்க. புளிப்பு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னால் டாக்டர் சொல்கிறத ஏற்றுக்கணும் இல்லையா? இப்போ சுகர் பேஷண்ட் இருக்காங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க டாக்டரு? அதிகமாக ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, இனிப்பு சாப்பிடக்கூடாது, டீ காஃபி சாப்பிட்டா கூட அதில் சுகர் போடாமல் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க மறைச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க அப்படின்னா என்னாகும்? அவங்க சாப்பிடக்கூடிய மருந்து வேலை செய்யாது. மேலும் என்ன ஆகும்? கண்டிஷன் அதிகமாகும். அதுபோல் என்ன சொல்கிறார் பாபா? இங்கே குழந்தைகள் நீங்கள் கர்ம இந்திரியத்தை தன்னோட வசத்தில் வைத்திருக்க வேண்டும். ஒருவேளை டாக்டர் சொல்கிறத கேட்காம மறைச்சவங்க அதுக்கு ஆப்போசிட்டான உணவை சாப்பிட்டார்கள் என்றால் சாப்பிடக்கூடிய மருந்து நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது, வேலை செய்ய அந்த மருந்து வேலை செய்யாது. बाप भी शिक्षा देती ये नहीं करो. அந்த டாக்டர் சொல்கிறது போல் அட்வைஸ் பண்ணுறது போல் இந்த சர்ஜன் பாபாவும் நமக்கு அட்வைஸ் கொடுக்குறார். இந்த மாதிரி கர்மா நீங்கள் பண்ணாதீங்க, அந்த மாதிரி கர்மா நீங்கள் செய்யாதீங்க, அந்த மாதிரி கர்மா பாவம் உருவாகிறது போல் கர்மா செய்யாதீங்க. ஏன்னா ஒரு சர்ஜன் அல்லவா? लिखते हैं பாபா मन में संकल्प बहुत आते हैं. குழந்தைகள் பாபாவுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். பாபா மனசில் இது மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நிறைய வருது. கெட்ட கெட்ட எண்ணங்களாக வரலாம், கொடுமையான விரோதமான எண்ணங்கள் எல்லாம் வரலாம். எப்படி எண்ணங்கள் வந்தாலும் அது மாறிடும், பயப்படாதீங்கிறார் பாபா. எச்சரிக்கையாக இருங்க. என்ன எச்சரிக்கையாக இருங்க? மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் செயலில் வந்துவிடக்கூடாது. அதற்கு நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இவங்களுக்கு போய் இந்த கெடுதலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டால் கூட அந்த எண்ணத்திலேயே அதை சரி பண்ணிவிடுங்க. அந்த எண்ணத்தை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்கு எச்சரிக்கையாக இருங்க. கெட்ட கனவுகள், மனதில் கெட்ட எண்ணங்கள் நிறைய வரலாம், பயப்படாதீங்க. சத்தி திரேதாமே பாத்தே ஹோத்தினே. சத்தியுகா திரேதாயத்துலலாம் இந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போவே உங்களுக்கு இதெல்லாம் முடிச்சு போய்டும். நீங்கள் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்து சத்தியுகத்தினுடைய அருகாமைக்கு செல்வீர்களோ, சில்வர் ஏஜ் வரைக்கும் சென்று விடுவீர்களோ,
அப்போது உங்களுடைய கர்மேந்திரங்களுடைய சஞ்சலத்தன்மையெல்லாம் முடிந்து போய்விடும். கட்டுப்பாட்டோடு இருக்கும். எல்லா கர்மேந்திரியமும் கட்டுப்பாட்டோடு இருக்கும். கண்ணை ஏமாத்துச்சு, வாயை ஏமாத்துச்சு, தெரியாமல் பேசிட்டேன், அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. ஏன்னா சத்தியுகா திரேதாயுகத்தில் கர்ம இந்திரியங்கள் எப்படி இருந்தது? உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது இல்லையா? அதனால் என்ன சொல்கிறார் பாபா, கர்ம இந்திரியத்தினுடைய போராட்டத்திலிருந்து நீங்கள் விடுபடணும்னா எது வரைக்கும் வாங்க? சத்தியுகம் வரைக்கும்லாம் வர வேண்டாம், திரேதாயுகம் வரைக்கும் வாங்க, போதும், எல்லாம் சரியாயிடும். எப்போ சத்தியுக ஸ்டேஜுக்கு வந்து விடுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். திரேதாயுகம் வரைக்கும் வந்துட்டிங்கன்னா கர்மேந்திரியத்தினுடைய சஞ்சலத்தன்மை சமாப்தி ஆகிடும். சத்தியுகா ஸ்டேஜ் வரைக்கும் கோல்டன் ஸ்திதி கொண்டு வந்துட்டிங்கன்னா கர்மேந்திரியங்கள் எப்படி இருக்கும்? சீத்தலமாக இருக்கும், நெய் பாதத்தோடைய. இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. आज कर्मेंद्रिय के वश है, कल फिर पुरुषार्थ कर कर्मेंद्रिय को वश कर लेते हैं. இன்றைக்கு கர்மேந்திரியத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கீங்க, அதுக்கு வசமாக இருக்கீங்க. நாளைக்கு நீங்கள் தான் ராஜா, கர்மேந்திரியங்களுக்கு நீங்கள் தான் ராஜா. ஏன்னா முயற்சி செய்துட்ருக்கிறீங்க, முயற்சி செய்து நீங்கள் என்ன ஆகிடுறீங்க? கர்மேந்திரியங்களுக்கு ராஜா ஆகிடுவீங்க. 84 ஜென்ம இடத்துக்கு இறங்கி வந்துட்டீங்க. இப்போ வீடு திரும்பணும். அனைவருமே சத்தோ பிரதான நிலைக்கு செல்ல வேண்டும். தன்னோட சார்ட்டை பாருங்கள். இன்றைக்கி பாடல் என்ன சொன்னாங்க பாபா? உன்னுடைய முகத்தை நீயே பார் மனிதா, பாவம் எவ்வளவு புண்ணியம் எவ்வளவு என்று தன்னுடைய ஆத்மாவினிடத்தில் பார்க்க வேண்டும். बाप को याद करते करते आयरन एज से सिल्वर एज तक पहुंच जाएंगे. பாபாவை நினைத்து நினைத்து கலியுக தன்மையிலிருந்து திரேதாயா வரைக்கும் போகணும். சில்வர் ஏஜ் வரைக்கும் சென்று விட்டீர்கள் என்றால் கர்மேந்திரியங்கள் கட்டுப்பாட்டில் வந்துவிடும். फिर तुमको महसूस होगा, சில்வர் ஏஜ் அளவுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கே ஃபீல் ஆகும். என்ன ஃபீல் ஆகும்? எனக்கு எந்த பொயில நீ வராது, எந்த கர்மேந்திரியமோ என்னை ஒன்றும் பண்ண முடியாது, எந்த கர்மேந்திரியமோ என்னை ஏமாற்ற முடியாது. அந்த புயலை கடந்து போயிடுவீங்க. ஓபி அவஸ்தை ஆகி ஃபிர் கோல்டன் ஏஜ் மே சலே ஜாயங்க. இந்த ஒரு ஸ்டேஜ் வந்துடும். திரேதாயத்துக்கு வந்துட்டிங்கன்னா அடுத்து இன்னொரு படி சத்தியம் போகிறதுக்கு ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. மெஹனத்து கர் பாவன் பன்னேசி குஷிக்கா பாரா பி சடேகா. முயற்சி செய்து நீங்கள் தூய்மை நிலை அடையும் போது அது மூலமாகவும் சந்தோஷம் என்பது உங்களுக்கு ஏற்படும். ஜோபி ஆத்தே உனக்கு சம்ஜானா ஹே. யார் வந்தாலும் அவர்களுக்கு புரிய வைங்க, ஆத்மா எப்படி 84 பிறப்புகளை எடுத்திருக்கிறது. சௌராஷி ஜனம்னை சமஸ்தி தோ ஷாயத் ராஜாய் மாலிக் நை பனே ஹோங்கே. 84 பிறப்புகளை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒருவேளை அவங்க ராஜ்யத்துக்கு எஜமானனாக ஆக போகிறவங்க இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். ஹம் ஹிம்மத் திலாத்தே ஹே, அச்சி பாத் சுனாத்தே ஹே. நாம் தைரியத்தை ஏற்படுத்துகிறோம், நல்ல விஷயத்தை கூறுகிறோம். जिसने सौराशि जन्म लिए होंगे उनको जट स्मृति में आएगी. யாரெல்லாம் 84 பிறப்புகளை எடுத்துள்ளார்களோ அவர்களுக்கு சொன்ன மாத்திரத்தில் எல்லாமே நினைவுக்கு வந்துடுமா. பாப் கேத்தி தும் சாந்தி தாமே பவித்ரத்தோ தேனா. பாபா கூறுகிறார், நீங்கள் சாந்தி தாமத்தில் இருந்த பொழுது பவித்திரமாக இருந்தீங்க இல்லையா? ஆமான்னு சொல்லணும் இல்லையா? பாபா அப்படி சொல்லும்போதே ஆமாம் பாபா, அங்கே அப்படி தான் பாபா இருந்தேன். अभी तुमको शांतिधाम सुखधाम जाने का रास्ता बताते हैं. இப்போ மீண்டும் பாபா நமக்கு சாந்திதாமம் சுகதாமம் செல்வதற்கான வழியை கூறுகிறார். இந்த ரெண்டிற்கான வழியை வேறு யாராலும் சொல்ல முடியாது. சாந்திதாமே பி பாவன் ஆத்மை ஜா சகேகி. சாந்திதாம வீட்டிற்கும் கூட பாவனமான ஆத்மாக்கள் தான் செல்ல முடியும். ஜித்னா காது நிகழ்த்தி ஜாயகி உத்னா ஊஞ்ச் பது மிலேகா. எவ்வளவு ஆத்மாவில் இருக்கக்கூடிய அழுக்கு நீங்கி கொண்டே இருக்குமோ அவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கும். யார் எவ்வளவு முயற்சி செய்வார்களோ அவ்வளவு உயர்ந்த பதவியை பெறுவார்கள். நீங்கள் ஒவ்வொருத்தருமே புருஷார்த்துக்கு துத்தும் தேக் ரஹேகோ. நீங்கள் ஒவ்வொருத்தருமே தன்னுடைய புருஷார்த்தத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா பி बहुत अच्छी मदद करता है. முயற்சி பண்ணக்கூடிய உங்களுக்கு பாபாவும் உதவி செய்கிறாரு. ஃபீல் ஆகுது இல்லையா? நான் ஒரு அடி எடுத்து வச்சேன்,
பாபா எனக்கு இந்த முயற்சி செய்கிறதுக்கு பாபா உதவி செஞ்சு நான் ஈஸியாக என்ன பண்ணிட்டேன், இந்த முயற்சியை செய்து விட்டேன். அனுபவம் ஆகுது இல்லையா? ஏ தோ ஜெய்சே புராணா பச்சா ஹே, அப்படி முயற்சி பண்ணுறாங்களா. இது பழைய குழந்தை அப்படி பார்க்குற அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருடைய நாடியை பார்த்தும் நீங்கள் புரிஞ்சிட்ருக்கீங்க இல்லையா? बेहद का बाप है, उनसे जरूर स्वर्ग का वर्षा मिलना चाहिए. பாபாவோ எல்லையற்ற பாபா, அவரிடமிருந்து சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி நாம் அடைய வேண்டும். மிலாத்தா, சொர்க்கத்தோட ஆஸ்தி நமக்கு கிடைத்திருந்தது, இப்போ இல்லை, அந்த ஆஸ்தி நம்ம கையில் இல்லை, இப்போ மீண்டும் கிடைத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய லட்சியமும் நம் முன்னால் தான் இருக்கின்றது. बाप ने जब स्वर्ग की स्थापना की थी तुम स्वर्ग के मालिक थे. எப்போ பாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்திருந்தாரோ அப்பொழுது நாம் தான் அந்த சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக இருந்தோம். அப்புறம் என்னானோ 84 பிறப்புகளை எடுத்து இறங்கி வந்துட்டோம். அபிஹே ஏ துமார அந்திம் ஜனம், இப்பொழுது இதுவோ நம்முடைய கடைசி பிறப்பாகும். तुम सारा स्वराशि का हिसाब बताते हो. நாம் முழு 84 பிறப்பினுடைய கணக்கையும் கூறுகிறோம். கணக்குன்னு என்ன? எந்த யுகத்தில் எத்தனை ஜென்மங்கள் ஆத்மா எடுத்து வந்தது, அந்த கணக்கையும் கூறுகிறோம். ஜித்னா சம்ஜேங்கி உத்னா பத்தி பன்தே ஜாயங்கே. எவ்வளவு புரிந்து கொள்வார்களோ அவ்வளவு புது மரத்தினுடைய இலையாக ஆகிக்கொண்டே இருப்பார்கள். நீங்கள் அநேக பேரை தனக்கு சமானாக்குறீங்க. तुम कहेंगे हम आए हैं सारे विश्व को माया की जंजीरों से छुड़ाने. நாம் என்ன சொல்கிறோம்? நாங்கள் வந்திருக்கிறதே எதுக்காக? இந்த ஊருக்கு இல்லை இந்த இடத்துக்கு உங்களை சந்திக்கிறதுக்கு எதுக்காக வந்திருக்கிறோம்? இந்த முழு உலகத்தையும் மாயாவினுடைய பிடியிலிருந்து, மாயாவுடைய சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறார்கள், அதிலிருந்து விடுவிக்கிறதுக்காக வந்திருக்கிறோன்னு சொல்கிறோம். பாப் கேத்தே ஹே, பாபா கூறுகிறார், நான் அனைவரையும் ராவணனிடமிருந்து விடுவிப்பதற்காக வந்திருக்கிறேன். து பச்சே பி சமஸ்தி ஹோ, பாப் ஞான் கா சாகர் ஹே. நீங்கள் குழந்தைகளும் புரிந்திருக்கிறீர்கள், பாபா எப்பேற்பட்டவர்? ஞான கடலாக இருக்கிறார். தும்பி, நீங்களும் கூட அந்த ஞானத்தை அடைஞ்சு மாஸ்டர் ஞான கடலாகிறீங்க. ஞான் அலக, பக்தி அலக. ஞானம் தனிப்பட்டது, பக்தி தனிப்பட்டது. தும் ஜான்தி ஹோ, நாம் அறிந்திருக்கின்றோம். பாரத் கா பிராச்சீன் ராஜ்யுக் பாப் ஹி சிக்கலாத்தே ஹே. பாரத தேசத்தினுடைய பழம்பெருமையான ராஜயோகத்தை பாபா தான் கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து என்ன பெருமை இருக்கணும்? அந்த பழம்பெருமையான ராஜயோகத்தை நான் தான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். இந்த பழம்பெருமையான ராஜயோகத்தை எந்த மனிதனும் கற்றுக் கொடுக்க முடியாது. परंतु ये बात सबको कैसे बताए? ஆனால் இந்த விஷயத்தை எல்லாருக்கும் எப்படி சொல்கிறது? நம்ம அதான முக்கியம். ஏன் அசுருக்க விகன் பி போத் படுத்தி இங்கேயோ அசுரர்களுடைய தடையும் கூட நிறைய ஏற்படத்தான் செய்கிறது. आगे तो समझती थी शायद किचरा डालते, अभी समझते विगन कैसे डालते, नथिंग न्यू. தடைகளை ஏற்படுத்துகிறான். இப்படி யாக வேள்வி நடத்துகிறப்போ அசுரர்கள் என்ன பண்ணாங்க? நிறைய குப்பைகளை போட்டாங்க, அசுத்தங்களை போட்டாங்க. அந்த மாதிரி பல ஆத்மாக்கள் மூலமாக தடைகளும் ஏற்படுகிறது. ஒன்றும் புதுசு கிடையாது. கல்பத்துக்கு முன்னாலேயும் இதே மாதிரி செய்தாங்க, இப்போ செய்துட்ருக்குறாங்க. உங்களோட புத்தியில் முழு சக்கரமும் சுற்றி கொண்டிருக்கிறது. சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஞானம். பாபா நமக்கு சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திமத்தின் ரகசியத்தை புரிய வைத்து கொண்டிருக்கிறார். பாபா ஹம்கோ லைட் ஹவுஸ் கா பி டைட்டில் தேத்தே. பாபா நமக்கு நீங்கள் தான் லைட் ஹவுஸ் அப்படிங்கிற டைட்டிலையும் கொடுக்குறார். பாபா சொல்லும்போதே என்ன நினச்சிக்கணும்? நான் லைட் ஹவுஸ். ஒரு கண்ணில் முக்தி தாமம் இருக்குது நமக்கு, நம்முடைய இன்னொரு கண்ணில் ஜீவன் முக்தி தாமம் இருக்கிறது. நாம் சாந்தி தாமம் சென்று சுகதாமத்திற்கு போக வேண்டும். இதுவோ துக்கதாமமாகும். बाप कहते हैं इन आंखों से जो कुछ तुम देखती हो उनको बोलो,
பாபா கூறுகிறார், இந்த கண்களால் என்னெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவற்றையெல்லாம் மறந்து விடுங்கள். அப்படி சாந்திதாம்க்கு யாத் கரோ. நமக்குன்னு வீடு, நம்முடைய வீடு இது சாந்திதாமம். இது சொந்தமே நமக்கு கிடையாது. நம்முடைய சொந்த வீடு சாந்திதாமம். சொந்த வீட்டை நினைவு பண்ணுங்க. ஆத்மாவனுடைய தந்தையை நினைவு பண்ணுங்க. அவரை நினைப்பது தான் அவிபச்சாரி நினைவு என்று சொல்லப்படுகிறது. ஞான் பி ஏக் செஹி சொன்னா ஹே. இங்கே ஞானம் கூட ஒருவரிடம்தான் கேட்க வேண்டும். இதுதான் கலப்படமற்ற சுத்தமான ஞானமாகும். நினைவும் ஒருவரைத்தான் செய்ய வேண்டும். எப்படி நினைக்கணும்? பாபாவை ஒருவரைத்தான் நினைக்கணும். எப்படி நினைக்கணும்? எனக்கு ஒரு பாபா தவிர வேறு யாரும் கிடையாது. எது வரைக்கும் தன்னைத்தானே நீங்கள் ஆத்மா என்று நிச்சயம் செய்யவில்லையோ அதுவரை ஒருவருடைய நினைவும் உங்களுக்கு வராது. ஆத்மா கேத்தியே मैं तो एक बाबा का ही बनूंगी. ஆத்மாவும் கூறுகிறது. உங்கள் ஆத்மா என்ன சொல்லுதான்? நான் ஒரு பாபாவுடைய குழந்தைய தான் ஆனேன்னா அவருடைய குழந்தைய தான் இருப்பேன்னா அவருடையவரை தான் இருப்பேன், நினைப்பேன்னா அவரை தான் நினைப்பேன்னு உங்கள் ஆத்மா சொல்லுதா? உங்கள் ஆத்மாட்ட கேளுங்க என்ன சொல்லுதுன்னு. நான் பாபாட்ட போகணும்னு சொல்லுது. அடுத்த ஆத்மா என்ன சொல்லுது? நான் பாபாட்ட போதும், வேறு ஒன்றுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. இந்த சரீரமோ பழைய இத்துப்போன சரீரமாகும். இந்த சரீரத்து மேலே பற்று வைக்காதீங்க. ஏஹே ஞான் கி பாத்த. இது ஞான சம்பந்தப்பட்ட விஷயமாகும். மற்றபடி பாபா சரீரத்தெல்லாம் நீங்கள் பார்த்துக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. சரீரத்தை பாதுகாத்து கொள்ளவும் வேண்டும், அதே நேரத்தில் பற்று வைக்கக்கூடாது. மனசில் புரிஞ்சுக்கோங்க, இது பழைய சட்டை, இதை விட போகிறேன். நான் எப்போ விட போகிறேன் தெரியாது. ஒரு நாளைக்கு இந்த சரீரத்தை நான் விட்டுடுவேன் அப்படின்னு மனசில் இருந்தால் போதும் உங்களுக்கு. மற்றபடி பற்று வைக்காதீங்க சரீரத்து மேலே. நம்முடையதோ எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசமாகும். वो तो जंगल में चले जाते हैं, तुमको घर में रहती याद में रहना है. அந்த சன்னியாசிகளோ வீடு வாசலை விட்டு காட்டுக்கு சென்று விடுகிறார்கள். நீங்களோ வீட்டில் இருந்தபடியே பாபாவை நினைவு செய்ய வேண்டும். நினைவில் இருந்துக்கிட்டே சரீரத்தை விட முடியும் இல்லையா? வீட்டில் இருந்தாலும் பாபா நினச்சிட்டே கடைசி நேரத்தில் சரீரத்தை விடக்கூடிய நேரத்தில் நீங்கள் பாபா நினைவில் இருந்தே சரீரத்தை விட முடியும். கஹாம்பி ஹோ து பாப்க்கு யாத் கரோ. அதனால் என்ன சொல்கிறார் பாபா? எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. யாதுமே ரஹேங்கே, சுதர்ஷன் சக்கரதாரி பண்ணேங்கே. து கஹாம்பி ரேத்தே து ஊஞ்ச் பது பாலேங்கே. நீங்கள் நினைவில் இருந்தீர்கள் என்றால், சுதர்ஷன சக்கரதாரியாக இருந்தீர்கள் என்றால், எங்கே இருந்தாலும் நீங்கள் என்னாகலாம்? உயர்ந்த பதவியை அடையலாம். ஜித்தனை இண்டிவிஜுவல் மெஹனத் கरेंगे உத்னா பது பாயங்கே. எவ்வளோ தனிப்பட்ட முறையில் நீங்கள் தனியாகவே முயற்சி பண்ணுறீங்க, அவ்வளவு உயர்ந்த பதவியை பெறுவீர்கள். அதில் வீட்டில் இருந்தாலும் நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். अभी फाइनल रिजल्ट में थोड़ा टाइम पड़ा है. இப்போ ஃபைனல் ரிசல்ட் நமக்கு கிடைப்பதற்கு கொஞ்சம் நேரம் இருக்கிறது. फिर नई दुनिया भी तैयार चाहिए ना. அடுத்த புது உலகமோ தயாராக இருக்கணும் அல்லவா? अभी कर्मातीत अवस्था हो जाए तो सूक्ष्म वतन में रहना पड़े. என்ன சொல்கிறார் பாபா? நீங்கள் கம்ப்ளீட் தூய்மை நிலை அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து புது உலகம் தயாராக இருக்கணும். பட் அந்த உலகம் தயாரின்னும் ஆகலை. ஏன்னா நிறைய ஆத்மா வேணும் இல்லையா? நீங்கள் ஒரு ஆத்மா மட்டும் ரெடி ஆகிட்டால் முடியாது. சொர்க்கத்தினுடைய கேட்டை நம்ம திறக்க முடியாது பாபாவில். அப்போ கர்மாதீத்த நிலையை அடைந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் சூக்ஷ்ம வத்தனத்தில் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. சூக்ஷ்ம வத்தனத்தில் இருந்து फिर ஜனம் लेना पड़ते. அதுக்கப்புறமா தான் புறப்படுக்க வேண்டியதாக இருக்குது. போக போக உங்களுக்கு எல்லாமே காட்சியாக கிடைக்கும். நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों पर रीत माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सर நடைமுறைப்படுத்துவதற்கான முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு பாபா சொல்வதை மட்டும்தான் கேட்க வேண்டும். ஒருவரைத்தான் நினைவு செய்ய வேண்டும். அவ்வியபச்சாரி நினைவு, கலப்படமில்லாத நினைவு, பியூராக இருக்கணும்.
इस शरीर की संभाल रखनी है लेकिन ममत्व तो नहीं रखना है. இந்த சரீரத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், அதே நேரத்தில் இந்த சரீரத்து மீது பற்று வைக்க வேண்டாம். ரெண்டாவது பாயிண்ட், बाप ने जो परकेश बताई है उसी पूरा पालन करना है. பாபா என்னெல்லாம் பத்தியம் கூறியிருக்கின்றாரோ அவற்றை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். कोई भी ऐसा कर्म नहीं करना जो बाप की गिलानी हो, पाप का खाता बने. பாபாவுக்கு நிந்தனை ஏற்படுவது போல, உங்களுடைய பாவ கணக்கு அதிகமாகிறது போல எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீர்கள். अपनी को काटे में नहीं डालना. தன்னுடைய கணக்கு நஷ்டத்தில் போயிடக்கூடாது, அதுலேயே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். वरदानम, 3 सेवाओं की बैलेंस द्वारा सर्व गुणों की अनुभूति करने वाले குணமூர்த்த பவ. 3 சேவைகளுடைய சமநிலை மூலமாக அனைத்து குணங்களுடைய அனுபவத்தை செய்யக்கூடிய குணமூர்த்தியாக ஆகுங்கள். பேர் என்ன நமக்கு இன்றைக்கு வரதானத்தில்? குணமூர்த்தி. நிறைய மூர்த்தின்னு பேர் வச்சுக்கிறாங்க இல்லையா? ராமமூர்த்தி, குணமூர்த்தி, எத்தனை மூர்த்தி பேர் வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி என்ன மூர்த்தி நீங்கள் ஆகணும்? குணமூர்த்தி ஆனால் தான் அடுத்து நீங்கள் என்ன ஆக முடியும்? பக்தர்கள் வழிபடக்கூடிய ஒரு மூர்த்தியாக ஆக முடியும். जो बच्चे संकल्प बोल और कर्म द्वारा सेवा पर तत्पर रहते हैं वही सफलता मूर्त बनते हैं. எந்த குழந்தைகள் எண்ணம் சொல் செயல் மூலமாக சேவையிலேயே ஈடுபட்டு இருக்கிறாங்க, மூழ்கி இருக்கிறாங்க, அவர்கள்தான் வெற்றி மூர்த்தி ஆகிறார்கள். சங்கல்பா, பேச்சு, கர்மா, तीनों में मार्क्स समान है. 3 விதமான சேவையினுடைய மார்க்கம் சமமானது. सारे दिन में 3 सेवाओं का बैलेंस है तो पासवीतानर व गुणमूर्त बन जाते हैं. முழு நாளிலும் 3 சேவையிலையும் நீங்கள் பேலன்ஸாக இருக்கீங்கன்னா பாஸ்விதானராக குணமூர்த்தியாக ஆகிவிடுகிறீர்கள். उनके द्वारा सर्व दिव्य गुणों का श्रृंगार स्पष्ट दिखाई देता है. அவர்கள் மூலமாக, யார் மூலமாக? இந்த 3 சேவையும் பேலன்ஸாக செய்யக்கூடியவர்கள் மூலமாக அனைத்து திவ்ய குணங்களுடைய அந்த அலங்காரம் தெளிவாக தெரிகிறது. எல்லா குணமும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க, என்கிட்ட இருக்குது நீங்கள் சொல்ல மாட்டீங்க. பார்க்கக்கூடியவர்கள் கூறுவார்கள், தெளிவாக தெரியும்ட்டார் பாபா. அவங்களுக்கு தெளிவாக அது தெரியும். एक दूसरों को बाप की गुणों का व स्वयं की दाना की गुणों का सहयोग देना ही गुणमूर्त बनना है. பாபா சொல்றார், நீங்கள் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பாபாவுடைய குணங்களையும், நீங்கள் பிறருக்கு பாபாவுடைய குணங்களையும், தான் தாரணை செய்யப்பட்ட குணங்களுடைய சகயோகத்தை கொடுக்க வேண்டும். ஸோ இதுதான் என்ன? குணமூர்த்தாக ஆகுவதாகும். ஏனென்றால் குணதானமானது அனைத்தை விட மிகப்பெரிய தானமாகும். பெரிய தானம் செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஃபஸ்ட்டு गुणमूर्तियाह आह वेंडम. स्लोगन, निक्षरूपी फाउंडेशन पक्का है तो श्रेष्ठ जीवन का अनुभव स्वतः होता है. நிச்சயம் என்ற அந்த அஸ்திவாரமானது பக்காவாக இருக்கிறது என்றால் சிரேஷ்ட வாழ்க்கையின் அனுபவம் தானாகவே ஏற்படும். முக்கியமானது எது? நம்பிக்கை. நம்பிக்கையினுடைய அஸ்திவாரம் பக்காவாக இருக்கணும். அப்போ நமக்கு கிடைச்ச வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கே நல்ல அனுபவம் ஆகும், பிறருக்கும் என்ன ஆகுது? தூண்டுதலை கொடுக்கும். நல்லது. இப்பொழுது சம்பன்னமானவராகவும் கர்மாத்தீத்த நிலை அடைய வேண்டும் என்ற அந்த உற்சாகத்தை ஏற்படுத்துங்கள். पिछले कर्मों की हिसाब किताब की फलस्वरूप तन का रोग हो. பழைய கர்மங்களுடைய கணக்கு வழக்கினுடைய ஒரு பலன் எது? शरीरத்தினுடைய நோய் ஏற்படுவது. मन की संस्कार अन्य आत्माओं की संस्कारों से टक्कर भी खाते हो. மனதனுடைய சன்ஸ்காரம் மற்ற ஆத்மாக்களோட சன்ஸ்காரத்தோடு மோதல் செய்கிறது. लेकिन कर्मातीत कर्मों की वश न होकर मालिक बन हिसाब किताब चुक्त करावे. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறார் பாபா?
கர்மாத்தீத்த நிலையுடையவராக கர்ம போகுக்கு வசமாகாமல், சரீரத்துக்கு நோய் வருதுன்னா அதுதானே செய்யப்பட்ட கர்மத்தினுடைய விளைவு, கணக்கு. அதுதான் அந்த விளைவு தான் கணக்குன்னு சொல்கிறார் பாபா. அதனுடைய பலன் என்னவாக இருக்குது? சரீரத்தினுடைய நோயாக இருக்குது. அந்த கர்ம போக வசமாகாமல் அதிகாரி ஆயிற்று அந்த கணக்கை முடித்து விடுங்கள். கர்ம யோகிபன் கர்ம போகு சுக்து கர்ணா. கர்ம யோகி ஆயிற்று கர்ம போகத்தை முடித்து விட வேண்டும். இதுதான் கர்மாத்தீத்த ஸ்திதியினுடைய அடையாளம் என்று கூறப்படுகிறது. प्रैक्टिस करो. अभी भी कर्मयोगी, अभी भी कर्मातीत ஸ்டேஜ். இந்த ஒரு பயிற்சி செய்யுங்கள். கர்ம யோகியாக இருங்க. இப்போவே கர்ம யோகி ஆகிடுங்க. அடுத்து கர்மாத்தீத்த ஸ்திதியை அனுபவம் பண்ணுங்க. கர்ம யோகி கர்மாத்தீத்த ஸ்திதியை அப்பப்போ மாறி மாறி அனுபவம் செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. ஒளியினை போலே அழகிய ஞானம் அதனை
நிதமும் காலை எழுந்து தந்தை சிவனை நினைக்கலாம். நிதமும் காலை எழுந்து தந்தை சிவனை நினைக்கலாம்.